நடிகர் சூர்யாவின் கங்குவா படத்தில் ஹீரோயினாக நடித்து தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர் திஷா பதானி. உத்தரப்பிரதேச முன்னாள் போலீஸ் அதிகாரியான ஜெகதீஷ் பதானி என்பவரின் மகள்தான் திஷா பதானி. தெலுங்கு, ஹிந்தி மொழி படங்களில் நடித்து வந்த திஷா பதானி வீட்டின் மீது கடந்த 12ஆம் தேதி துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலியில் உள்ள அவரது வீட்டின் முன்பு ரோஹித் கோதாரா கோல்டியார் பரார் இயக்கத்தை சேர்ந்த ரவீந்தர் மற்றும் அருண் ஆகிய 2 பேர் துப்பாக்கியால் சுட்டனர். அதிகாலை சுமார் 3 மணி அளவில் பைக்கில் சென்ற 2 பேர் திஷா பதானி வீட்டை நோக்கி 8 முதல் 10 முறை துப்பாக்கியால் சுட்டனர். ஆனால் இந்த துப்பாக்கிச் சூட்டின் போது வீட்டில் இருந்த யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. இந்த சம்பவம் பற்றி ஜெகதீஷ் பதானி ஊபி மாநில காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார். இதனையடுத்து சிசிடிவி காட்சிகள் ஆதாரங்களின் அடிப்படையில் ஊபி மாநில போலீசார் ரோஹ்தக் பகுதியை சேர்ந்த ரவீந்தரையும் சோனிபட் பகுதியை சேர்ந்த அருண் என்பவரையும் பிடிப்பதற்கு ஊபி, ஹரியானா, டெல்லி ஆகிய 3 மாநில போலீசார் அடங்கிய சிறப்பு படை அமைக்கப்பட்டது. பின்னர் 3 மாநில எல்லையில் தீவிரமாக சோதனை செய்த போலீசார் டெல்லி அருகே காசியாபாத் பகுதியின் ரோனிகா நகரில் பதுங்கியிருந்த ரவீந்தர் மற்றும் அருணை என்கவுண்டரில் சுட்டு தள்ளினர். இந்த என்கவுண்டர் சம்பவம் பற்றி இந்தியா முழுவதும் பரபரப்பு கிளம்பிய நிலையில் இதன் பின்னணி குறித்து தற்போது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்திற்கு கோல்டிகிரார் கும்பலை சேர்ந்தவர்கள் ஃபேஸ்புக் தளத்தில் திஷா பதானி வீட்டின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியது நாங்கள்தான் என்றும், ஹிந்து துறவிகளான பிரேமானந்த் ஜி மற்றும் அனிருத் ஆச்சாரியா ஜி ஆகியோரை திஷா பதானியின் சகோதரி குஷ்பு பதானி என்பவர் அவமதித்து விட்டதாக குற்றம் சாட்டினர். சனாதன தர்மத்தை இழிவுபடுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் பொறுத்துக்கொள்ள முடியாது என கூறியவர்கள் எதிர்காலத்தில் திஷா பதானி மட்டுமல்ல, வேறு யார் ஹிந்து மதத்திற்கு எதிராக பேசினாலும் அவர்களை உயிருடன் விட மாட்டோம் என பகிரங்க மிரட்டல் விடுத்தனர். அதே நேரம் பிரேமானந்த், அனிருத் ஆச்சாரியா குறித்து பேசியது தவறாக திரிக்கப்பட்டதாக கூறுகிறார் குஷ்பு பதானி. சில நாட்களுக்கு முன்பு அனிருத் ஆச்சாரியா என்பவர் லிவிங் டுகெதரில் வாழும் பெண்கள் ஒழுக்க கேடானவர்கள் என கூறியதாக தெரிகிறது. இதற்கு பதிலளித்த திஷா பதானியின் சகோதரி குஷ்பு பதானி, சாமியார் அனிருத் ஆச்சாரியா தனது அருகில் இருந்தால் அவர் கூறிய வார்த்தைகளின் அர்த்தத்தை நேரடியாகவே புரிய வைத்திருப்பேன் என கூறியிருந்தார். 25 साल से जो लड़कियां हैं, 25 साल के ऊपर वाली लड़कियां हैं, सारी नहीं, कुछ जो लिव इन में रहती हैं, वो मुंह मार के आती हैं 4-5 लड़कों का। लड़कियां लाते हैं 25 साल की, अब 25 साल की लड़की 4 जगह वो मुंह मार चुकी, मुंह मार के आती हैं। अगर ये मेरे सामने होता ना, मैं इसको समझा देती कि मुंह मारना क्या होता है. I would have made him understand clear, and these are bloody anti-nationalist lot. You should never be supporting such bastards of highest order. All the namards of the society, all the namard of the society is following this bastard. இவ்வாறு குஷ்பு பதானி பதில் அளித்ததே இந்த சம்பவத்திற்கு மூல காரணமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரம் மதத்தை அவமதித்ததாக 2 பேர் துப்பாக்கிச் சூடு நடத்திய நிலையில் ஊபி மாநில காவல்துறை உடனடி நடவடிக்கையாக என்கவுண்டரில் 2 பேர் கொல்லப்பட்ட இந்த சம்பவம் இந்தியாவில் பேசுபொருளாகி இருக்கிறது.